வணக்கம், ஹலோ, ஹாய் அண்ட் வெல்கம் டு இன்ஃபோ ஆன்போர்ட் தமிழ். தொடர்ந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த பல வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் சொல்லிட்டே இருந்தோம், ரிப்பீட்டடாக நாங்கள் சொல்லிட்டே இருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பற்றி தான். ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் வேணுமா நாங்கள் கேட்டிருந்த போது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வேணும்ட்டு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நாங்கள் போகிற எல்லா வீடியோமே நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மனுஷன் இருக்கான். இந்த மனுஷன் வந்து ஆதி காலத்தில் இருந்த மனிதர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து தேர்ந்த ஒரு டூல்ஸ் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லாமல் இருந்தது. இவ்வளோ நாளாக பரிணமிச்சு வந்ததில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கின விஷயங்கள்ல இருந்து நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு நம்ம வந்து இன்னொரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போதோ அந்த ஆல்ரெடி கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம இங்கே யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது. இதை தான் வந்து நம்ம பேசிக்காக இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு மட்டுமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, மிருகங்களுக்குமே கூட இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சிங்கக்குட்டி இருக்குன்னு வைங்களேன். அந்த சிங்கக்குட்டி வந்து எப்படி வேட்டையாடணும் அப்படின்றத கத்துக்கிறதுக்கு வந்து அதனுடைய தாய் சிங்கத்துக்கிட்ட இருந்து கத்துக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமுமே ஒரு பறவை பறக்கிறதா இருக்கட்டும். ஸோ எல்லா விலங்குகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சரி, அப்ப நம்ம எதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் இல்லைன்னா செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து ஆல்ரெடி அதனால ஒரு விஷயங்களை ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல அதனால வந்து சுயமா சிந்திக்க முடியும் அப்படின்னா அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு உதாரணம் நாம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த கம்ப்யூட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டூபிட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு ரோபோட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க. ஆஃப் கோர்ஸ் ஒரு ரோபோவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் தான். அந்த கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய வேலைகள் வந்து வெறும் அந்த கம்ப்யூட்டர் கூட ப்ராசஸ் பண்றது மட்டும் நிக்காம கையை சேர்க்கிறது, காலுக்கு சேர்க்கிறது, இல்லனா வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை செய்யறது தான் ஒரு ரோபோட். ஸோ அந்த ரோபோட் கிட்ட நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ரோபோட் கிட்ட இந்த ஒரு லெட்டர் போய் போஸ்ட் பண்ணு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த லெட்டர் போஸ்ட் பண்றதுக்கு அந்த ரோபோட்டும் போகுது, போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் போயிடுது. போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போன ரோபோட் வந்து திரும்பி வரவே இல்லை. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. நீங்க என்னடா இது இன்னும் வரலையே அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. பார்த்துட்டு நீங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நேர்ல போய் பாக்குறீங்க. பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போன ரோபோட் அங்க ஒரு லெட்டரை போட்டுட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்கு. ஏன்னா நீங்க அதுகிட்ட வந்து லெட்டரை போடு அப்படின்னு மட்டும் தான் நீங்க வந்து கமாண்ட் சொல்லியிருந்தீங்க. ஆனா வீட்டுக்கு திரும்பி வா அப்படின்ற கமாண்ட் நீங்க சொல்லவே இல்லை. அதனால அது வந்து அதுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அது அங்கேயே அடுத்த கட்டளைகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது நம்ம வந்து சினிமாலையும் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம எந்திரன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா சிட்டி ரோபோட் வந்து டிவி போடுன உடனே டிவி எடுத்து கீழே போட்டுரும். அந்த சீன் நீங்க வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். அதுதான் அதுகிட்ட நீங்க என்ன சொன்னீங்களோ அதை மட்டும் தான் அது செய்யும். அதை தாண்டி அதனால எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், ஒரு ப்ரோகிராமிங் அப்படின்றது. ஒரு கம்ப்யூட்டர்ல செய்யக்கூடிய ப்ரோகிராமிங் ஒரு பர்டிகுலர் அவுட்புட்டை எதிர்பார்த்து மட்டும் தான் செய்வாங்க. ஒரு அடிஷனா இருக்கட்டும், ஒரு சப்ட்ராக்ஷனா இருக்கட்டும், ஒரு மல்டிப்ளிகேஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு கேமா கூட இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே வந்து அது வந்து செய்ய வேண்டிய வேலையை செய்யறதுக்கு மட்டும்தான் அது வந்து ப்ரோகிராம் பண்ணிருப்பாங்க. அதனால வந்து அதை தாண்டி எதுவுமே செய்ய முடியாது. அது ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் அடங்கி இருக்கும். ஆனா இந்த வட்டத்தையே தாண்டி ஒரு கம்ப்யூட்டர்னால அது இதுக்கு முன்னாடி செஞ்ச சில விஷயங்களை வச்சு லேர்ன் பண்ணி அந்த லேர்னிங் கொண்ட எக்ஸ்பீரியன்ஸை வந்து மேற்கொண்டு வரக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து இல்லைன்னா ஒரு சிச்சுவேஷன்ல அந்த சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னா அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உதாரணத்துக்கு சொல்லலாம், நம்ம வாழ்க்கையில ஆல்ரெடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனுடைய பங்களிப்பை கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. நம்ம எல்லார் கையிலுமே வந்து ஸ்மார்ட் போன் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு போட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த போட்டோ வந்து நீங்க ஒரு ஃபுட் ஐட்டம் எடுக்கிறீங்கன்னா அது ஃபுட் அப்படின்னு காமிக்கும். அதுவே நீங்க ஒரு பில்டிங் அப்படி எடுக்கிறீங்கன்னா அது பில்டிங் அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஒரு டாக்குமெண்ட் நீங்க வந்து போட்டோ எடுத்தீங்கன்னா அது டாக்குமெண்ட் அப்படின்றது வந்து அதுவே தானா ரெகக்னைஸ் பண்ணிக்கும். இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியலா அது ப்ரோகிராம் செய்யப்பட்டு இருந்தாலும் போக போக நீங்க எப்படிலாம் போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்றத வச்சு அது வந்து தன்னைத்தானே வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு அது வந்து இதனால அவுட்புட்ஸ்லாம் கொடுக்குது. இது எந்த இடத்துல யூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேமரா ஒரு ஃபுட்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணும். ஒரு டாக்குமெண்ட் நீங்க போட்டோ எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அந்த கேமராவை யூஸ் பண்ணும் அந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க கேமராவை நீங்க யூஸ் பண்ணும்போது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்றது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வேலை. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இங்க மட்டும் நிக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இது செல்ஃப் லேர்னிங்ன்ற விஷயத்தை வந்து பல இடத்துலயுமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Facebook எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி நம்மளுடைய டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணி அவங்க எப்படி அதை யூஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து நாங்க சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு மேல இருக்க அந்த ஐகானை கிளிக் பண்ணுங்க. சோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய பர்பஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க மட்டும் இல்லாம பல இடங்கள்லயுமே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா கம்ப்யூட்டர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ எல்லா இடத்துலயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய பர்பஸ் இருக்கு, அதனுடைய தேவைகள் இருக்கு. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பேசிக் லெவல்ல இருக்குது. ஆனா
ஆனா எதிர்காலத்துல எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கும். இந்த கம்ப்யூட்டர்னால சுயமா யோசிச்சு அது செய்யக்கூடிய விஷயங்கள்னால மனிதர்களுக்கு வந்து பல விதமான நன்மைகள் ஏற்படும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல கூகுள் வந்து அவங்க வந்து ஒரு கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ் மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஆர்டர் பண்றாரு, அதுக்கான கேள்விகளை கேட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவருக்கான கேள்விகளை கேட்டுட்டு அதுக்கான பதில்களையுமே அது சொல்லுச்சு. இது வரைக்கும் அது வந்து கேள்விப்படாத ஒரு விஷயத்தை கேள்விப்படும் போது அது இதுக்கு முன்னாடி அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அது ப்ரோக்ராமிங்கா இருக்கட்டும் இல்லனா அது மத்த கஸ்டமர் கிட்ட பேசுனதை வச்சு இருக்கட்டும், அதை வச்சு அது வந்து ஒரு ரெஸ்பான்ஸை வந்து அந்த கம்ப்யூட்டரே கொடுக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த லெவல்லயே இருக்கும்போது இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மனிதர்களை பல இடத்துலயுமே கூட வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரீப்ளேஸ் பண்ணும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மனிதர்களுக்கு ரொம்பவே வந்து உபயோககரமா இருக்க போகுது. மனிதர்களால செய்ய முடியாத பல கடினமான விஷயங்களை வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நம்ம செய்ய முடியும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த லேர்னிங்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் வந்து இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு விஷயம் செயல்படுது அப்படின்ற மாதிரி நீங்க பார்க்கும்போது நம்ம வந்து மனிதர்கள் இதனால் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரே நேரத்தில் நம்மளால ரீகலெக்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சொல்யூஷன் தேவைப்படும் அப்படின்ற இடத்துல வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதனுடைய ப்ராசஸிங் திறனால ஈஸியாக நம்மளால வந்து ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நாங்கள் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில் கொரோனா வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜப்பானில் இருக்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் எப்படி உதவ போகுது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இதை பற்றின நிறைய படங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கு. ஆனால் அந்த படங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு படம் டெர்மினேட்டர் அப்படின்ற படம். இன்னும் சொல்ல போனால் இந்த டெர்மினேட்டர்ன்ற படம் தான் வந்து பல பேருக்குமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் என்ன அப்படின்ற ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னது இந்த படமா தான் இருக்கும். நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருப்பீங்க. அதனுடைய ரெஃபரன்ஸ் நீங்க இங்க எடுத்துக்கங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோபோட்ஸ் எல்லாமே வந்து மனிதர்களுக்கு எதிராக வந்து போர் தொடுக்க ஆரம்பிக்கும். இது எதனால அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜீவனா இருக்கட்டும் அது வந்து ஒரு சுப்ரீமசி ஒரு பொசிஷனுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கிற எல்லா ஜீவன்களையுமே வந்து கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகளை எடுக்கும். அதே மாதிரி ஒரு ரோபோட் வந்து ஒரு ரோபோவா மனிதனா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அது வந்து ரோபோ வந்து ஒரு மனிதனுக்கு எதிராக தான் நிற்கும் அப்படின்ற மாதிரியான வாதங்களை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் நாங்க அடிக்கடி ரெஃபரன்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால பெரிய ஆபத்துகள் வரும் அப்படின்றது அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க எல்லா விஷயமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான விஷயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் என்ன அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். இன்னும் இன் டீடைல்டா டெக்னிக்கலா நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா போயிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தின பல விஷயங்கள் நாங்க சொல்றோம். இதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ண ரோபோட்ஸ் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்கு, அதுங்கள வந்து நிறைய ரோபோட்ஸ் வந்து இன்டராக்ட் பண்ணும்போது அதுங்க பேசின விஷயங்கள் என்ன, மனிதர்களுக்கு அகைன்ஸ்டா அதுங்க என்ன பண்ணும் அப்படின்றது சொல்லியிருக்கு. இது எல்லாமே நாங்க வந்து இன்னொரு வீடியோல போடுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. This is Deepak signing off from you now. Thank you.